வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 26ஆம் தேதி மார்ச் புதன்கிழமை நம்ம பேங்க் நிஃப்டி வந்து என்ன மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு, ஸோ எந்த முக்கியமான கீ ப்ரைஸ் லெவல்ஸ் எல்லாம் பேங்க் நிஃப்டி கிராஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி. அப்போ நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ ஏற்கனவே பேங்க் நிஃப்டி வந்து ஒரு அப்வர்ட் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்திருக்கு. அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை ஸ்டடி பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இருக்குது. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிளியராக தெரியும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளியராக தெரியறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஓஐ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த ஓஐ சேஞ்சு பார்க்கும்போது நமக்கு வந்து எந்த பக்கம் மூவ்மெண்ட்கான எந்த சப்போர்ட்டுக்கோ எந்த ரெசிஸ்டன்ஸ்க்கோ மூவ்மெண்ட்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பேங்க் நிஃப்டி வந்து இந்த ஒரு ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருந்தப்போ நமக்கு வந்து ஒரு போன வாரம் செவ்வாய்க்கிழமை, அதாவது 19ஆம் தேதி மார்க்கெட் எண்டில் 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கும் 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கும். ஸோ இதை நம்ம பார்க்கணுன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நமக்கு வந்து ஓகே, ஸோ இதுதான் வந்து சார்ட். அப்போது இது வந்து 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், இந்த க்ரீன் கலர் லைன், இந்த ப்ளூ கலர் வந்து 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஸோ எப்போ வந்து இந்த 200ம் 50யும் மேலே கிராஸ் ஆகுது, அதாவது 50 வந்து மேலே 200 விட கிராஸ் ஆச்சு அப்படின்னா இதுக்கு பேர் கோல்டன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கு நம்ம இண்டிகேட்டர் கோல்டன் கிராஸ்ன்னு. நான் என்ன இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ எஸ்எம்ஏன்னு சொல்லி நார்மலாக ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்குது, அதோட க்ளோஸ் எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் அந்த இண்டிகேட்டர் வந்து இந்த இண்டிகேட்டர் எஸ்எம்ஏ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸ்ட்ராட்டஜிஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எஸ்எம்ஏன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சைடில் சிம்பிளோட இருக்கும். ML001. ஸோ இந்த ஒருத்தவங்க தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் இந்த 50க்கும் 200க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிட்டே போச்சு. அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த கூடிட்டே போகிற டிஸ்டன்ஸு என்னைக்கு குறையுதோ அதுதான் வந்து நம்மளோட ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். அதாவது மார்க்கெட் மேலே போய் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வரும். அதுக்கப்புறம் மேலே பிரேக் அவுட்டா கீழே பிரேக் அவுட்டாங்கிறது செகண்டரி. அப்போ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்காக தான் நம்ம வெயிட் பண்ணிருந்தோம். அப்போ கரெக்டாக ஒரு 8 ட்ரேடிங் செஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்திருக்கு 2 டேஸாக. திங்களும் செவ்வாய் புதன். ஸோ திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுமே ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்குள்ளே என்ட்ராக மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா மேலே வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு ரேஞ்சில் நிறைய ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடக்குது. அப்போது நமக்கு பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸை கன்ஃபார்ம் பண்ணுறது என்னென்னா, நமக்கு போன வாரம் 19ஆம் தேதி புதன்கிழமை மார்க்கெட் தொடங்கும்போது 50க்கும் 200க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 340 பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 840 பாயிண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1100 ஆச்சு, 1200. ஸோ செவ்வாய்க்கிழமை அப்போ நம்ம போன செவ்வாய்க்கிழமை முடியும் போது 1500 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அப்போது அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 1500லேருந்து மார்க்கெட் வந்து 1700 பாயிண்ட்டாக மாறுச்சு. ஸோ 340 பாயிண்ட் 50க்கும் 200க்கும் வித்தியாசங்கள் இருந்தது. மேலே போயிட்டே இருந்தது. 1700 வரைக்கும் மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல 1200 வந்துடுச்சு. ஸோ இந்த சேஞ்ச் இந்த 340லேருந்து போய் 1200 மாறி இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் அப்பன்னா மார்க்கெட் வந்து இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. அதாவது போன திங்கக்கிழமை 24ஆம் தேதி இருந்த நிலைமைக்கு மார்க்கெட் வந்துருச்சு. அதாவது நமக்கு திங்கக்கிழமை இருந்த நிலைமைக்கு. அப்படிங்கிறனால நமக்கு வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ் என்டர் ஆயிருச்சு. அப்போ முக்கியமான ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ரேஞ்ச் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது. அப்போ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸும் இந்த ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ரேஞ்சும் தான் நம்ம இப்போ கவனிக்க வேண்டியது. அப்போ ப்ரைஸ் இந்த பேங்க் நிஃப்டியில் எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ். ஸோ இந்த வேல்யூ வந்து 51,600. இதை தான் நம்ம நேற்று சொல்லியிருந்திருப்போம். மார்க்கெட் வந்து 51,600 டச் பண்ணணும்னு சொல்லி. அதே மாதிரி 51,500 டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் டவுன்ஃபால் ஆயிருந்திருக்கு. அப்போ இந்த 51,500ங்கிறது அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த 51,500 ஒரு 2-3 டேஸ்க்கு நம்ம வந்து புஷ் பண்ணி வச்சுக்கலாம். இது நமக்கு ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஓகே, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்த மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு ஆரம்பிச்சிருச்சு, இல்லைனா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு ஆரம்பிச்சிருச்சு 1. 2வது நமக்கு முக்கியமான ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 51,500. இதை தான் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கோம். நம்ம இதெல்லாம் இப்போ டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ
இப்ப இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டோம். அதுக்கு அடுத்து நாளைக்கு மார்க்கெட் அதுதானே நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ 27ஆம் தேதி மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் இந்த இடத்துல பிரைஸ் ரிஜெக்ஷன் ஆனனால, இந்த இடத்துல கன்சாலிடேஷன் ஃபேஸ் நடக்கும். ஸோ இந்த 51,600ங்கிறதுலருந்து மார்க்கெட் மேல கீழ மூவ் ஆயிட்டு இருக்கும். கொஞ்ச நாளைக்கு இதுதான். அப்போ ஆனாலுமே நமக்கு வந்து இந்த பிரைஸ் இந்த ஒரு சின்ன கேப்ல மார்க்கெட் வந்து கீழயே மூவ் ஆயிட்டு இருக்குமா? ஏன்னா இந்த இந்த பேண்டுக்கு கீழ இப்படி மூவ் ஆகுமா? இல்ல இந்த பேண்டுக்கு நடுவுல மூவ் ஆகுமாங்கிறது தெரியாது. ஆனா நாளைக்கு எங்க போகுங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால நமக்கு ஒரு 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன்ஸ். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன்ஸ். ஸோ இது வந்து கால் ஆப்ஷன் எவ்வளவு குவான்டிட்டி இருக்குன்னு, அதாவது எத்தனை ஆர்டர் இருக்குன்னு தான் சொல்லுது. இது வந்து எவ்வளவு பிரைஸோ, இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்களோ அப்படிங்கிறது கிடையாது. இப்ப இந்த இடத்துல அதாவது 52,000த்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கால் ஆப்ஷன் 19.84 லட்சம் இருக்கு. அப்ப இந்த 19.84 லட்சம் ரூபாய்க்கான கால் ஆப்ஷன்ஸான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அத்தனை குவான்டிட்டி, அத்தனை நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல சொல்றது வந்து கால் அண்ட் புட்டோட நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ், வேல்யூ ஆஃப் ஆர்டர்ஸ் கிடையாது. அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ எந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கோ, அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ்னா இத தாண்டி மார்க்கெட் போறது கஷ்டம். ஏன்னா யாரோ நெறைய பேர் நெனைக்கிறாங்க, இந்த பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேல போகாதுன்னு. அதனால தான் கால் ஆப்ஷன்ல நெறையா ஆர்டர்ஸ் இருக்கு. ஓகே. அதே மாரி புட் ஆப்ஷன்ல இந்த பக்கம் வரும்போது 51,000த்துல பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன விட அதிகமா இருக்கு. அப்ப இந்த கால் ஆப்ஷன்ல புட் ஆப்ஷன் அதிகமா இருக்குன்னா, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து பையிங் அண்ட் செல்லிங் 2யும் கன்சாலிடேட் பண்ணி வர்றது தான். ஸோ இந்த கால் அண்ட் புட் ஆப்ஷனோட ஒரு ஸ்டாண்டல்ஸ் அதாவது இந்த ஒரு ஒரு பில்லர்ஸ் வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு. அப்போ இன்னையோட பிரைஸ் ரேஞ்ச் பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, 51,000க்கும் 52,000க்கும் நடுவுல இருக்கும். ஸோ இப்ப இருக்க பொசிஷன் வந்து 50 ஸோ 51,000க்கும் 51,000க்கும் 52,000க்கும் நடுவுல இருக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாரி ஒண்ணு வரைஞ்சிடலாம். ஸோ 50 ஓகே. அப்போ மார்க்கெட் வந்து மேல போனா அதிகபட்சம் இவ்வளோ தூரம் போக முடியும். 52,000 வரைக்கும் மார்க்கெட் இங்கேருந்து புஷ் ஆனா மார்க்கெட் வந்து அதிகபட்சம் 52,000 வரைக்கும் போக முடியும். 1 ஓகே. அண்ட் 52,000 அத தாண்டுனா மார்க்கெட் அதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். அப்போ 51,500லேருந்து எனக்கு தெரிஞ்சு 52,000 வரைக்கும் போ முடியும். அத நான் என்ன பண்றேன், அப்போ 51,500 ஓகே. இப்போ 51,500லேருந்து 52,000 வரைக்கும் மார்க்கெட் நாளைக்கு புஷ் ஆறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பேண்ட். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து மேல போச்சுன்னா, நம்ம நாளைக்கு வந்து இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. அப்ப கீழ டவுன்ஃபால் ஆகும்போது எவ்வளோ தூரம் போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 51,000 அதாவது 51,000லேருந்து 50,500 வரைக்கும் போலாம். அப்போ நான் வந்து ஸோ எஸ். ஓகே. ஸோ அப்ப மார்க்கெட் இப்ப இருக்க பிரைஸ்லேருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா, முதல்ல வந்து என்ன சொன்னோம்னா, 50,000 51,000த்துல வரும். அங்கருந்து மார்க்கெட் கீழ போச்சுன்னா, 50,500 வரைக்கும் மேல போறதுக்கு, கீழ போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதே இது மார்க்கெட் வந்து மேல புஷ் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் இங்கிருந்து 51,500ம் அத தாண்டி 52,000 போறதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. அப்போ இப்ப நம்ம சொல்லிட்டோம். மேல போனா எங்க போகும்? கீழ வந்தா எங்க வரும்னு. ஆனா இந்த மேல போறதுலயும், கீழ வரதுலயும் எதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 முக்கியமான பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால பார்த்தீங்கன்னா, பிசிஆர் ரேஷியோன்னு சொல்லியிருக்கு. ஓகே. அப்ப இந்த பிசிஆர் ரேஷியோ என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசிஆர் ரேஷியோ வந்து 1 புள்ளி சம்திங் இருந்துச்சு. 1.1, 1.0 இருந்துச்சுன்னா, மார்க்கெட் மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ பிசிஆர் ரேஷியோ 1க்கு கீழ இருக்கு. 0.9, 0.8, 0.7 அந்த மாரி இருக்குன்னா, மார்க்கெட் என்ன ஆகும்னா, ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வரும்.
0.8க்கு கீழ போயிருச்சுன்னா, மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகும். அப்போ பிசிஆர் ரேஷியோ வந்து 0.9 இருக்கிறனால, நம்ம என்ன சொல்லலாம்னா, மார்க்கெட் வந்து கீழ வரதுக்கான வாய்ப்பு, இல்லன்னா கன்சாலிடேஷன் ஃபேஸ், சைட்வேஸ் மூவ்மெண்ட்க்கான சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த பிசிஆர் ரேஷியோ வச்சு பார்க்கும்போது, நமக்கு என்ன தோணுது? மார்க்கெட் வந்து கீழ வர்றதுக்கோ, இல்லன்னா சைட்வேஸ்க்கோ வாய்ப்பு இருக்கு. மேல போறதுக்கு வாய்ப்பு இல்ல. மேல போறதுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னா, 1.1, 1.2 அந்த மாரி அதிகமா இருந்தால் மட்டும் தான் மார்க்கெட் வந்து மேல போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து போன செவ்வாய்க்கிழமை திங்கள் விட்டுட்டு, போன புதன்கிழமை எடுக்கலாம். போன புதன்கிழமைக்கு பிசிஆர் ரேஷியோ அப்டேட் ஆகல. ஓகே. ஆனா நீங்க போன புதன்கிழமை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா, நம்மளோட ரிப்போர்ட்ல நமக்கு வந்து பிசிஆர் ரேஷியோ வந்து 1.3 இருந்துச்சு. அந்த மாரி. ஸோ நமக்கு அடுத்து நம்ம வீடியோஸ்ல நீங்க பழைய வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அப்போ பிசிஆர் ரேஷியோ 0.9 இருக்கிறனால மார்க்கெட் வந்து சைட்வேஸ்க்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா கீழ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. அடுத்து நம்மளோட இந்தியா விக்ஸ்ன்னு இருக்கு. அப்ப இந்த இந்தியா விக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எப்போ வந்து இந்தியா விக்ஸ் வேல்யூ 13 இருக்கோ, நமக்கு இந்த இடத்துல இந்தியா விக்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் இந்தியா விக்ஸ். ஸோ இந்த இந்தியா விக்ஸோட வேல்யூ 15 இருந்துச்சுன்னா, இந்தியா விக்ஸோட வேல்யூ 15 இருந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகும். இந்தியா விக்ஸோட வேல்யூ 12 இருந்துச்சுன்னா, மார்க்கெட் மேல போகும். ஓகே. ஸோ 15னா மார்க்கெட் கீழ வரும். 12னா மார்க்கெட் வந்து மேல போகும். அப்போ இந்த 13 ரேஞ்சில இருக்கு. 13லேருந்து 14 இந்த ரேஞ்சில இருக்கு அப்படின்னா, நமக்கு என்னன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவ் ஆகும். மார்க்கெட்டுன்னு நான் முக்கியமா சொல்றது நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து சைட்வேஸ் மூவ் ஆகும். ஸோ எப்போ இந்த இந்தியா விக்ஸ் ஒண்ணா 12ல இருக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லன்னா 15ல இருக்கணும். 15ல இருந்துன்னா மார்க்கெட் கீழ போகும். 12ல இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அ அ மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் 13 இருக்கு. அப்போ நமக்கு பிசிஆர் ரேஷியோ என்ன சொல்லுது? மார்க்கெட் சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆகும். இந்தியா விக்ஸும் சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆகும். ஓகே. அப்ப இந்த ஓஐ சேஞ்ச் 3வது கடைசி டேட்டா. அப்ப இந்த ஓஐ சேஞ்ச்ல நமக்கு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே 2 ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல நம்மளோட பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டில 2 ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். இந்த 51,500ம் 52,000ம் சொல்லியிருந்தோம். அப்போ இந்த 52,000 மார்க்கெட் போறதுக்கு விட 51,500 வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அண்ட் இங்க இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆறதுக்கு சான்சஸ் நெறையா இருக்கு. அப்போ மார்க்கெட் அதிகபட்சம் நாளைக்கு மேல போச்சுன்னா 51,500க்கு தான் மார்க்கெட் போகும். இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நாளைய மார்க்கெட் பொறுத்தளவு. நம்ம வந்து 2 பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம். இருந்தாலுமே இந்த பிரைஸ் ரேஞ்ச் தான் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட். 1 2வது நமக்கு வந்து புட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குறையுது. அப்ப இந்த எப்போ புட் ஆப்ஷன்ஸ் குறையுதோ, அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த பிரைஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் ஆகும். திருப்பி ரிவர்ஸ் ஆகி 50,000 இல்லைன்னா அதையும் தாண்டி கீழ போறதுக்கு நெறையா வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இந்த புட் ஆப்ஷன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா, அது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா வொர்க் ஆகாது. சப்போர்ட்டா வொர்க் ஆகாது. அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த பாயிண்ட்ட ஈஸியா மார்க்கெட் கிராஸ் ஆயிரும். அப்போ 51,000த்த டவுன்ஃபால் ஆகும்போது மார்க்கெட் ஈஸியா கிராஸ் ஆயிரும். அதே மாரி இந்த 51,500 மார்க்கெட் ஈஸியா கிராஸ் ஆகாது. ஸோ மேல போறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா கீழ வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இல்லை. அப்படிங்கிறனால மார்க்கெட் நாளைக்கு கீழ விழுந்துச்சுன்னா 50,500 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 600 பாயிண்ட் கீழ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. போகுமான்னு தெரியாது. ஓகே. அப்போ நீங்க பொசிஷன் எடுக்கிறதா இருந்தா, நீங்க வந்து இதெல்லாம் யோசிச்சு தான் பொசிஷன் எடுக்கணும். அப்போ என்ன கேட்டீங்கன்னா, நம்ம பொசிஷன் எடுக்கும்போது இந்த 51,500க்கும் 51,000 இல்லன்னா 50,500 இந்த 3 பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள நீங்க பொசிஷன் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் த மனில பொசிஷன் இல்லாம, அட் த மனிய சுத்தி இருக்கும். அப்படிங்கிறனால, இன்சைட் த மனிங்கிறனால உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கண்ட்ரோல்டா இருக்கும். நீங்க நினைக்கலாம், ப்ராஃபிட் கண்ட்ரோல்டா இருந்து என்ன பிரயோஜனம்னு? நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடரோ, இல்ல நீங்க ஒரு லாங் டைம் இன்ட்ராடே ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா, முதல்ல நீங்க கவனிக்க வேண்டியது லாஸ் மினிமைசேஷன் தான், ப்ராஃபிட் அதிகப்படுத்துறது இல்ல. நீங்க எப்போ வந்து உங்களோட லாஸ குறைக்கிறீங்களோ, அப்பவே உங்களோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்பயுமே லிமிட்டட் லாஸும், லிமிட்டட் ப்ராஃபிட்டும் இருக்கிற மாரி ட்ரேட் எடுத்தீங்கன்னா தான், உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வந்து மனி ரிஸ்க் பண்ணி ஒரு 30%, 40% ஒரே நாள்ல எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம், அது வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமான ஆசை. ஒரு நாள் வேலை செய்யும். எல்லா நாளுமே அது வேலை செய்யாது. ஆனா மினிமம் லாஸ், மினிமம் ப்ராஃபிட்ங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய நாள் வொர்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான் நம்மளோட பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ட்ரேட் எப்படி போயிருக்கு? இன்னைக்கு எப்படி ட்ரேடிங் நடந்துச்சு? நம்மளோட வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான்னு அதையும் கமெண்ட் பண்ணீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் அது தெரியும் நான் பண்றது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா? உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கான்னு.
உங்கள இதே மாரி இந்த வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.